வணக்கம். நான் பார்க்க சமைத்தேன் அன்னபூர்ணி. இந்த வீடியோவில் 3 டைப்பான ரசமும் நான் காமிச்சிருக்கேன். குட் ரசம் காமிச்சிருக்கேன், எலுமிச்சம்பழம் ரசம், தக்காளி ரசம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரசம் வந்து சிம்பிள் மிளகு ஜீரகம் போட்டு எலுமிச்சம்பழம் ரசம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஏற்கனவே நான் கொஞ்சம் காத்தால தக்காளி சட்னி பண்ணினேன், அதுலேயே இந்த ஜலத்தை விட்டுருக்கேன். வெறும் தண்ணி தான் விட்டுருக்கேன். இதில் மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போட போகிறேன். இப்போ நம்ம ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சுன்னு வருது. இதுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டுடுறேன். அந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்ந்துட்டு இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் வந்து மிளகு வந்து இது மாதிரி 1 ஸ்பூன் மிளகும், இதில் வந்து 3/4 ஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிச்சப்புறமா நம்ம பெருங்காயம் போட்டுடலாம். அப்புறம் கடைசியாக ரசப்பொடியும் போட்டுட்டு இறக்கின அப்புறமா எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விடலாம். இப்போ இந்த பொடிகள்லாம் போட்டதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து இது கொதிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் ரசப்பொடி அதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோடது ரசப்பொடி வந்து ஓவராக காரமும் கிடையாது, அதுக்காக சப்புன்னு இருக்காது. எல்லாமே இதுலேயும் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் திளைக்கட்டும். திளைச்சப்புறமா நான் வந்து பெருங்காயத்தை போட்டுட்டு உடனே இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடலாம். இப்போ நம்ம ரசம் வந்து ஓரளவு நல்லாவே கொதித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்து நல்ல வாசனையும் வந்துடுது. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் நாம் அதை கேஸை ஆஃப் பண்ணின அப்புறம் 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் இந்த பெருங்காயத்தை போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது வந்து இது கொத்தமல்லி, கறிவேப்பிலையை வந்து தாளிக்கிறது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியை போட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருக்கேன், இதையும் புழிஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம வந்து இங்கே கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து இது கூட போட்டு கொடுத்துடலாம். முதல்ல இப்போ வெல்லத்தை நான் வந்து பெருங்காயத்தை போட்டுட்டேன், வெல்லத்தை போட்டுடுறேன். அதுக்கப்புறமா தாளிச்சிடலாம். அதாவது 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதில் கடுகு, ஜீரகம், இந்த கறிவேப்பிலை, இதை 3த்தையும் நல்லா தாளித்து ரசத்தில் கொட்டிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கொத்தமல்லியை போட்டு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு எடுத்துடுறேன். நம்ம ரசம் டேஸ்டியாகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இது நேற்று வந்து எல்லாம் நிறைய என்னெல்லாமோ பண்ணி சாப்பிட்டதுனால இந்த சிம்பிள் ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நம்மளுக்கு வாய்க்கும் சரி வயிற்றுக்கும் சரி சுகமாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி பண்ணுறேன். இட் வில் நாட் பி வெரி ஹெவி, கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சொல்கிறது கரெக்டாக சொல்லணுன்னா. அதனால தான் இந்த மாதிரி எலுமிச்சம்பழ ரசம் போடுறேன். இதுக்கு தக்காளியும் ஆட் பண்ணலை, பருப்பு ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட இவ்வளவு நெய் போட்டிருக்கேன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது வந்து நல்லா பகுஞ்சு எடுத்து கடுகை போட்டுடுறேன். கடுகும் நல்லா பொட்டிட்டு வருது, அதாவது நல்லா அது பொரிஞ்செடுத்து இதில் வந்து இந்த ஜீரகத்தை ஆட் பண்ணிடுறேன். கறிவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து கொட்டிடலாம். அது இங்கே வந்து நான் அந்த எலுமிச்சம்பழம் சொன்னேன் இல்லையா, அதை வந்து புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். 2-3 கொட்டை இருக்குது. அந்த கொட்டை விடாமல் கையில் அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு ரசத்தை கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணால் நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து தக்காளி போட்டு பருப்பு ரசம் பண்ணிடலாம். நான் வந்து புளியை இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை வந்து ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை புளியில் போட்டு நல்லா கையாலேயே இதை பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா இது வந்து புளி தண்ணியோடு சேர்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த தக்காளியை நான் போட்டுட்டு இப்படியே நல்லா நம்ம கொஞ்சம் இதை வந்து அது கூட சேர்கிற மாதிரி இப்படி கையாலேயே கொஞ்சமாக நம்ம வந்து பிசைஞ்சாப்புல கொடுக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி வந்து நல்லா இறங்கும். அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டேன் இதுக்கு. அப்புறம் இதுக்கு உப்பு போட்டு கொடுத்துட்றேன். இது நல்லா எல்லாம் சேர்ந்து திளைக்கட்டும் முதல்ல. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் ரசப்பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சிக்கிறேன். கரைச்சின்னு நம்ம விட்டோம்னாக்கா அது வந்து சரியாக அதில் வந்து நல்லா கரைஞ்சிரும். கையிலேயே கரைச்சிக்கலாம் நம்ம. அதை பற்றியில் இப்போ வந்து அதில் லம்ஸ் இல்லாமல் இருக்குது. இதை வந்து ரசம் நல்லா கொதிக்கிறது. இந்த ரசத்தை காமிங்க கொஞ்சம். ரசம் வந்து நல்லா கொதிக்கிறது இல்லையா, இதில் வந்து இந்த
ஆற்றுல பண்ணின ரசப்பொடியை போட்டுடலாம். கொஞ்சம் கூட தண்ணியை இதில் விட்டுன்ட்டு அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த பருப்பு ஜலத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பருப்பு ஜலத்தை ரசத்தில் கொட்டிடலாம். ரசம் வந்து நல்லா கொதிச்சுடுத்து அந்த ரசப்பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறமா இதை பாருங்க, ஒரு அச்சு வெல்லத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேங்க, தெரியறதா? இந்த அச்சு வெல்லத்தையும் இந்த ரசத்தை கூட போட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடை கூட தடைக்கட்டும். கேஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ வந்து இந்த பருப்பு ஜலத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பருப்பு ஜலத்தை ரசத்தில் கொட்டிடலாம். ரசம் வந்து நல்லா கொதிச்சுடுத்து அந்த ரசப்பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறமா இதை பாருங்க, ஒரு அச்சு வெல்லத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேங்க, தெரியறதா? இந்த அச்சு வெல்லத்தையும் இந்த ரசத்தை கூட போட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடை கூட தடைக்கட்டும். கேஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ ரசத்தில் வந்து நல்ல கொதி வந்துடுத்து. நம்ம இந்த ரசத்தை இறக்கிட்டு இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம். இப்போ நான் ரசத்தை கீழே இறக்கி வச்சிடுறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக கரண்டியை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். நெய்யில் தாளித்து கொட்டலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டலாம். நெய்யில் தாளித்து கொட்டினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நெய்யில் தாளிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கடுகும் ஜீரகமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதோ நிறைய கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தை இந்த நம்ம தாளித்த கரண்டியிலேயே போட்டு ஒரு இலக்கி அதில் விட்டுடலாம். அது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுனாக்கா இந்த ரசத்தையே கொஞ்சம் விட்டாக்கா அது கொஞ்சம் தளர்ந்து கொடுக்கும். அதில் விட்டுட்டோன்னா நம்ம ரசம் ரெடி ஆகிடும். இந்த எதுக்காக நம்ம கடைசியில் இதை போடுறோன்னா, இதை பெருங்காயத்தை முதலே போட்டு நிறைய திளைக்க விட்டால் அந்த வாசனை போயிடும். அதனால தான் கடைசியில் எப்போவுமே நான் போடுவேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நெய் புகையட்டும். புகைஞ்சப்புறமா நான் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடுறேன். இப்போ நம்ம நெய் வந்து ஓரளவு புகைஞ்சிடுத்து. இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இதெல்லாமே செவந்தெடுத்து அது கூட பாருங்க, இங்கே வந்து நான் பெருங்காயம் இவ்வளோ போடுறேன். போட்டுட்டு நான் உடனடியாக இதை வந்து ரசத்தில் கொட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம ரசம் ரெடி ஆகிடுத்து. ஆக்சுவலாக இது வந்து மிளகு ஜீரக ரசம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரசப்பொடியில் நான் மிளகும் ஜீரகமும் மிளகு எக்ஸ்பெஷலி நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்காக உடம்பு முடியல, இல்லைன்னா கொஞ்சம் நாக்குக்கு வந்து அவ்வளோவா எதுவுமே பிடிக்கலைன்னா சாப்பிட்றதுக்காக இதில் வந்து தனியா மிளகா வத்தல் இதுவும் கூட நான் மிளகு கொஞ்சம் கூடுதலாக போட்டு ஜீரகம் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணின ரசப்பொடி. நல்ல மிளகு ஒரு வாசனை அடிக்கிறது. இப்போவே இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி புளிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கூட புளி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக லேசாக எலுமிச்சம்பழத்தை விட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சாலே சரியாக போயிடும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கொட்ரசம் தான். வாண்டியை வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் தாளித்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த கரைச்சி வச்ச புளியை போட்டுட்டு மஞ்சப்பொடி, இது தனியா பொடி, மிளகா பொடி ரெண்டும் போடுறேன். அப்புறம் இதுக்கு உப்பும் போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தலைக்கட்டும். ஜலம் இன்னும் வேணாலும் விட்டுக்கலாம். இது உப்பு போடுறேன், நான் இப்போ தான் உப்பு போடுறேன், அதை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரசப்பொடி எதுவுமே தேவையில்லை. எலுமிச்சம்பழமோ வெட்ட வேண்டாம், தக்காளியும் வேண்டாம். ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர், அதே மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், இதை போட்டுட்டு பெருங்காயத்தீ போட்டால் போகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தெளித்தா நம்மளுக்கு ரசம் ரெடி. நான் வந்து கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு உப்பு போகிற அது மாதிரி இருந்தது. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இப்போ நம்மளோட கொட் ரசம் ரெடி ஆகிடுது. ஆற்றுக்கு யார் வந்தாலும் நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னா கூட, உங்களுக்கு ரசப்பொடி இல்லைன்னா கூட நம்ம இதை பண்ணிடலாம். அது நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன்னு. இப்போ நம்ம டேஸ்டியான கொட் ரசம் ரெடி ஆகிடுது. இதுவும் நல்லாவே இருக்கும்.
இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இந்த கறிவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 விதமான ரசம் ரெடி ஆகிட்டு, ஒன்று வந்து தக்காளி ரசம், இன்னொன்று வந்து எலுமிச்சம்பழம் ரசம், இன்னொன்று வந்து கொட் ரசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.